श्रीनाथमारम्भां नादयामनमध्यमानस्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भज युग्मरुक्मव्यामोहतस्तैतराणि प्रणायने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं निदेव नियमेन धन्मयानाम् आद्यस्य न कुलपदे कुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवहं प्रणमामिहोद्वान् भूतं धरस्य महदाश्रय भक्तनाथ श्रीभक्तिसार गुरुशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रविश्रां श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मनित्यं नाथं पङ्कजनेतरां यमुना वास्तव्यमालातरां योगीन्द्रं गुरुकेशयं जलधिं गोविन्दगुरादिभो भट्टार्यं निगमान्तयोगिजगदाचार्यं च कृष्णादिदं वन्दे माधवरङ्गकेशवरमावासान् भजे केशवं प्रपद्यानिरवद्यानां षड्यां गुणसम्पदां शरणं भवगीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडगोप इतीन्द्रदृष्टं लक्ष्मेण सम्महरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराच्चटकोपसिद्ध्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गहतारिसंयमिवराल्लब्धाकमान्तद्वयं श्रीमद्वीरभूद्वहाद्यहरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपरन्दकारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गुरीणसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशी यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्दधारमनवद्यगुणं बुधाद्ययम् विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वानबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवमैत्रीमहं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादियोगीश्वरगुरुपरयोरर्पितस्वात्मभावं श्रीमच्छ्रीरङ्गनाथ श्रीमणिकृपयाप्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं गन्धये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तभवनं तत्पादयुग्मकर्मैर्वृन्दराजं त्रय्यन्तयुग्मगतभूरिपरिशवं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये भक्तामदं विश्वजनानुमोदनं सर्वात्मकं श्रीयनगोपवाङ्मयं सागोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவிழிநாடென்னும் தென்குருகூர் அறிவினியாம் அன்பொருள் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியணி ஏயப்படுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மரத்தாலும் மாயாலும் அன்புருகூர் வேணும் இனத்தார எல்லா இறங்கேன் கனத்தாலும் ஏதும் குழுவினேன் என்ற இடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து தேய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிகன் மாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்திடும் தீராட்டிடகோபன் கண்டமிழ் வேதம் தரித்தும் வேறாத உள்ளந்திரன் வாந்திகளும் ஜோதை மதிரணங்கள் வன்புகள் வேளாந்த தமிழ்வரைகளாயிரமும் ஏந்த முதல்தாய் இடகோபன் இம்பால் தத்த இடத்தாய் ராமானுசம் மிக்க விரணையம் நெய்யாம் இயங்களையம் தக்க நெறியம் தலையாகி தொக்கியனும் தோல் வினயம் வாழ் வினயம் மோதும் முருகையான் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சார்யவர்யமே சன்னிதத்தாம் ததாசுரி ராஜ்ய சேவானுபுண்யாதே பிரபுமிக சதகே அமஸ்த முக்தேருபாயம் முக்த பிராப்தியம் தித்தீயே முடி அனுபுபுதே போக்யதா விஸ்தரேண பிராப்தியத்வோபாய பாவோ சுபக சுபதனோ இத்யவாதி திருத்தீயே அனந்த அனன்ய பிராப்திய சதுர்த்தே சமபவது இதரைஹி அனன்ய அன்யுபாயः பிராப்திய சேவானுபுண்யாது பிரபு சதகே அமன்ச முக்தேருபாயம் இது ஆச்சு இல்லையா. ஆத்திய சதகே அது வந்து பிராச்சிய சதகே அப்படின்னா முதல் 10 சதகம்னா 10, பிராச்சிய சதகன்னா முதல் 10 திருவாய்மொழியில சேவானுபுண்யாது இல்லையா. அதாவது பரத்வம், ஆசிரியனியத்தை சதி, சர்வ சமத்துவம், சௌலபியம், அபராத சகத்துவம், சௌசீல்யம், ஸ்வாராதத்துவம், சுலபம் ஆராதத்துவம், இப்படிப்பட்டதான 10 குணங்களின் மூலமாக இவன் தான் சேவா யோக்கியம், இவன் தான் சேவியம் என்று அந்த சேவிய அனுகுண்யாது எவன் ஒருவன் சேவிக்கத்தக்கவனோ அவன் தான் உபாயபூதன் அப்படின்னு
இல்லையா பிராட்சிய சதகே சேவா ஆனுகுண்யாது பிரபும் முக்த ரூபாயம் அமம்ஸ்டனக அனுசந்தித்தார். திவிதீயே இரண்டாவது சதகத்துல திவிதீயே முக்த பிராப்தியம் முனிகி அனுபுகுதே. பகவானை முதல் பத்துல முக்த ரூபாயம் என்று சாதித்தவர் முக்த பிராப்தியம். முக்த பிராப்தியத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க எது போக்கியதா விஸ்த, எது நிரதிசயமான போக்கிய பதார்த்தமோ அதான் பிராப்தியம். எல்லாரும் எதை பிராப்தியமா அடைய விரும்புவர்கள்? போக்கியமான பதார்த்தம். அதனால போக்கியதா விஸ்தரேன. இரண்டாம் பத்து திருவாய்மொழியில முதல்ல வாயும் திருகுணம் திருவாய்மொழியில பகவானுடைய போக்கியத்தையே வித்திரேக்கத்தில் நிரூபித்துக் கொண்டு அதுக்கு படிப்படியா கடைசியில பரவத்தை பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இங்கேயே அக்ஷேல பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த போக்கியத்தை விஸ்தரித்துக் கொண்டு கடைசியில போக்கியதா விஸ்தரேன இந்த பகவானை முக்த பிராப்தியம் அனுபூதே. மூணாம் பத்து திருவாய்மொழி முதல் பத்து திருவாய்மொழியில சேவானுபூமியாது முக்த ரூபாயம், இரண்டாவது போக்கியதா விஸ்தரேன முக்த பிராப்தியம். மூணாம் பத்து திருவாய்மொழியில இல்லையா இந்த உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டும், இந்த உபாயத்துவ பிராப்தியத்வாதிகள் உபாயத்துவ உபேயத்வாதிகள் ரெண்டும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்குத்தான். திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டேய உபாயத்துவம் உபேயத்துவம். ஏன் உபாயத்துவே சுபகதனோகோ இத்தியவாதீது திருத்தீயே. திருத்தீயேன மூன்றாம் பத்திர உபாயத்துவம் உபேயத்துவம் இவைகள் ரெண்டுமே சுபகதனோகம். பகவான் சுபகம் அப்படின்னா மிகவும் அழகியதாக, சுபம் அப்படின்னா சமஸ்த பாபங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்ம பகவானுடையதான திருமேனி இருக்கே திவ்யமங்கல விக்கிரகம். அதுக்கு தான் உபாயத்துவ உபேயத்துவங்கள். சுபாசிரயமான பகவானுடைய திருமேனிக்கு தான். அதை முடிச்சோதியாய் முகச்சோதி வளர்ந்ததுவோ அடிச்சோதி நீ இந்த தாமரையா வளர்ந்ததுவோ ஆரம்பிச்சு கடைசியில சென்மம் பல பல செய்தி வெளிப்பட்டு சங்குடு சக்கரம் இல்லை அப்படின்னு பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இல்லையா பரமாக வியூகமாக விபவமாக அர்க்கையாக ஆர்த்தனாக இருந்து அனுகிரகிக்கக்கூடிய பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான் சுபாசிரயமான விக்கிரகத்துக்கு தான் உபாயத்துவ உபேயத்துவங்கள் அப்படிங்கிறத மூணாம் பத்தில் அருள் செய்தார். அடுத்தபடியா திருத்தீயே அடுத்தபடியா நாலாம் சதுர்த்தே அனன்ய பிராப்திய. அதாவது நாலாம் பத்து திருவாய்மொழியில மற்ற புருஷார்த்தங்கள்லாம் அல்பங்கள் அஸ்திரங்கள் அப்படிங்கிறத காண்பித்து அந்நிய பிராப்தியமான புருஷார்த்தங்களை விலக்கி அனன்ய பிராப்தியமான புருஷார்த்தம் எம்பெருமானுடையதான அவனுடையதான கல்யாண குணங்களையும் வடிவழகையும் அனுபவிப்பதுதான். அவனையே உபாயமாக கொண்டு அவனையே பற்றி அவனையே அனுபவ கைங்கரியங்களுக்காக பெறுவதுதான். அதுதான். அதை தவிர மற்றவைகள் எல்லாம் அல்பங்கள், அதை தவிர மற்றவைகள் எல்லாம் அல்பமான அஸ்திரமான புருஷார்த்தங்கள் என்பதை ஒரு நாயகமாய் ஓட உலகுட ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இன்மையிலே பிச்சை தாங்குள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்து உய்மினோ திரைகுணர்ந்து எண்ணின் ஒளிவேலி கானகம் போய் குமைகின்பர்கள் செம்மின் ஒளி திருமாலை இளைஞரி சேர்மினோ அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாந்தோட இடுசேர் முற்றத்தி எம்ப இருந்தவர் புடிசேர் புகழாய்ப் போவர் ஆயன் நோக்கன கடிசேர் தன்னந்துடாய் நம் கண்ணம் கடல்கள் நினைவினோ அப்படின்னு மற்ற இந்த லோகத்தை அனுபவிக்கக்கூடியதான பெரிய சக்கரவர்த்தி பதவிகளான ராஜ்யங்கள், இதுக்கு மேல சொர்க்காதிகள் அனுபவிக்கக்கூடியதான இந்த சுகங்கள், இந்த கைவல்யம் சொல்லக்கூடிய ஆத்மானுபவம், இவைகள் எல்லாம் அல்பமான அஸ்திரமான புருஷார்த்தங்கள். இல்லையா பகவான் ஒருவன் தான் வாஸ்தவத்துல சர்வ போக்கிய அதிசாயியாக இல்லையா எல்லா போக்கியங்களையும் அதிசயித்ததான
எல்லாவற்றையும் காட்டிலும் நிரவதிக்கமான அளவற்ற போக்கியத்தையுடைய பரம பிராப்தியன் பகவான் தான். அவனைத்தர மற்றவைகள்லாம் அல்ப பிராப்தியங்கள்னு காண்பித்தார். அதனால சதுர்த்தே அனன்ய பிராப்தியா அப்படிங்கிறத கண்டுட்டு அதுக்கப்புறம் சமபவத்து ஈத்திரைகி இப்ப 4வது 10 திருவாய்மொழியில பகவான் தான் பிராப்தி அனன்ய பிராப்தியங்கிறத காண்பித்தார். மேல் உள்ள திருவாய்மொழிகள் 5லிருந்து 10 வரல உள்ள 6 திருவாய்மொழிகள்னால அவனை அடைவதற்கு அவனை தவிர வேறு உபாயம் இல்லை. அனன்ய உபாயத்தையும் காண்பித்தார். ஆக முதல் 10 திருவாய்மொழியில தேவானுபூமியாது முப்பேர் உபாயத்துவம், 2ஆம் 10 திருவாய்மொழியில போக்கியதா விஸ்தரேன பரம பிராப்தியத்துவம், 3ஆம் 10 திருவாய்மொழியில சொல்லப்பட்ட பிராப்தியத்துவ பிராபகத்வாதிகள் எல்லாம் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகமாக சுபாஸ்ரயத்துக்கு. 4ஆம் 10 திருவாய்மொழியில பகவத் பிராப்தி ஒன்றுதான் நித்தியமான நிரந்தரமான நிரவதிகமான ஐஸ்வர்யம். அதை தவிர மற்ற புருஷார்த்தங்கள் எல்லாம் அல்பமான அஸ்திரமான புருஷார்த்தங்கள். ஆகையினால மற்றவைகளுக்கு பிராப்தியத்துவ நிவர்த்தி பூர்வமாக பகவானுக்குத்தான் பிராப்தியத்துவம் என்று. அடுத்தபடியா மேல 5வது 10 திருவாய்மொழி 10ஆம் திருவாய்மொழி 5ஆம் 10லிருந்து 10ஆம் 10 வரலும் உள்ளதான 6-10 திருவாய்மொழிகளில இப்படி அனன்ய பிராப்தியமான பகவானை அடைவதற்கு அவனே அனன்ய உபாய பூத்தன் என்பதையும் நிரூபிக்கிறான். இதுதான் பிராச்சிய சேவானுபூமியாத்து பிரபுமிக சடகே அமன்ஸ்த முக்தே ரூபாயம் முக்த பிராப்தியம் தித்தீயே முனிர் அனுபுகுதே பிராப்தல்ய போக்கியதா விஸ்தரேன பிராப்தியத்துவ உபாய பாவோ சுபக சுபதனோஹோ இத்யவாதீத்து திருத்தீயே திருத்தீயே அனன்ய பிராப்தியா சதுர்த்தே சமபவத்து இதர இதபி அனன்யா உபாய இதர இன மட்டுமுள்ள 6-10 தான் அனன்யோபாயன் என்பது. அனன்ய உபேயன் என்பது 4ஆம் 10 காட்டி அனன்ய பிராப்தியன் என்பதை அதை அடைவதற்கு தான் அனன்ய உபாயன் என்பதை 6-10 காண்பித்தார். இப்ப ஆக வேண்டிய ஸ்லோகம் தேவஸ்ரீமான் சுசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே தேவ்யத்வாதீனு தசார்த்தானு பிருதகிஹ சதகைஹி வக்தி தத்தாபனார்த்தானு ஐகைகஸ்யாத் பரத்வாதிஷு தசக குணேஷு ஆயதந்தே ததாதே தத்தத்காதா குணானாம் அனுவிததி தத் பங்கயः பங்கி சங்கியாः தேவஸ்ரீமான் ஸ்வசித்தேஹே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே சேவ்யத்வாதீனு தசார்த்தானு பிரதகிஹ சதகைஹி வக்தி தத் ஸ்தாபனார்த்தானு ஐகைகஸ்யாத் பரத்வாதிஷு தசக குணேஷு ஆயதந்தே ததாதே தத்தத்காதானுகுணானாம் அனுவிததி தத் சங்கய பங்கி சங்கியாக. இப்போ இது பகவானுடையதான கல்யாண குணங்கள் திருவாய்மொழியில என்ன பிரகாரத்துல கல்யாண குணங்கள் பேசப்பட்டு பகவானுடைய கல்யாண குணானுபவம் திருவாய்மொழி பிரபந்தத்துல எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த திருவாய்மொழிங்கிற பிரபந்தம் முழுவதுக்கும் இல்ல பிரதிபாத்தியமானது ஒரே குணம். 1102 பாசுரங்களை கொண்டதான 100 பத்துகளை கொண்டதான 10 பத்துகளை கொண்டதான 100 திருவாய்மொழிகளை கொண்டதான 1000 பாசுரங்களுக்கும் ஒரே குணம் தான் பிரதிபாத்திய குணம். அது என்னன்னு கேட்டாக்க பிராப்திய பிராபக ஐக்கியம். பிராப்தியம் வேறு பிராபகம் வேறு இல்லை. சுயப்பதியான பகவான் தான் பரம பிராப்தியம். பிராப்தியமாக தன்னை அடைவதற்கு தானே பிராபகமாக உபாயமாக இருக்கிறான். பிராப்தியமும் பிராபகமும் தானேயாயிருப்பது பிராப்திய பிராபக ஐக்கியம் இருக்கு இல்லையா, இதுதான் திருவாய்மொழி பிரபந்தம் முழுவதுக்கும் ஒரே குணம், பிரதிபாத்தியமான ஒரே குணம். வேதம் முழுவதுக்கும் கூட
இதுதான் பிரதிபாத்தியமான குணம். முழு அனந்தமான முழு வேதங்களாலேயும் கடைசியில் என்ன சொல்லப்படுறது? என்ன வைக்கிறது? சொப்ராப்தே சுயமே உபாயமுதியோ ஜோகுஷ்யதே ஸ்ருதி. ஸ்ருதிகள்னால் கோஷிக்கப்படுகிறான். என்னன்னு? சொப்ராப்தையே சுயமேவ உபாயமே, தன்னை அடைவதற்கு தானே உபாயபூதன் என்று ஸ்ருதிகளிலே கோஷிக்கப்படுபவன். அப்போ ஸ்ருதிகளுக்கும் திருவாய்மொழிக்கு அர்த்தத்தில் வித்தியாசமா இருக்காது. ஆகையினால திருவாய்மொழி பிரபந்தத்திலையும் தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணம் இது வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே. ஏகமர்த்தம் சகஸ்ரே வதன்னு. ஏகமர்த்தம்னு ஒரே பொருளை சகஸ்ரே 1000 பாசுரங்களிலேயும் வதன்னு அறிவித்துக் கொண்டு, அது என்ன 1000 பாசுரங்களிலேயும் பிரபந்தம் முழுவதும் அருள் செய்யப்படுகிற ஒரே குணம்னா அது என்ன அப்படின்னு கேட்டா, தேவஹா ஸ்ரீமான். தேவகான என்ன அர்த்தம்? சகல ஜகத்தையும் லீலா மாத்திரமா சிருஷ்டித்துக் கொண்டு போகிறவனான இல்லையா நிருபாதிகமான இல்லையா தேஜோ ராசியா திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனான, இன்னும் திவு அப்படிங்கிறதான தாத்துவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ அதைகளை எல்லாம் இல்லையா உடையவனான தேவஹா அப்படிங்கிற அப்ராக்கிருதமான திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனாக பெரிய பிராட்டியாரோடு என்றும் பிரியாதவனாக ஜகத்தினுடைய சிருஷ்டி பிள்ளையாதிகளெல்லாம் லீலா மாத்திரமா செய்து போகக்கூடியவனான தேவஹா. அந்த தேவஹாங்கிறதானது சாமானிய சப்தம். அந்த சாமானிய சப்தத்தை விசேஷிக்கிறார் ஸ்ரீமான். திருமகளோடு ஒரு காலம் பிரியாநாதனாகிற ஸ்ரீயப்பதியான பகவான் இருக்கானே, அவன் தான் இங்க தேவ சப்த வாட்சி. தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே. சித்திஹீன பலம், ஸ்வசித்திஹீன தன்னை பலமாக அடைவது, ஸ்வசித்தேகேன தன்னை பலமாக அடைவதற்கு தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணம். கரணம்னாக்க சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட், உபாயம். கரணம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சாதனம், உபாயம். தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணம், தானே உபாயபூதம் இது வதன்னு. தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணம் இது வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே. 1000 பாசுரம் திருவாய்மொழியில் இந்த ஒரு அர்த்தத்தை அதையே நிரூபியமாக அருள் செய்து கொண்டு தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே. அப்புறம் சேவ்யத்வாதீனு தசார்த்தானு சதகைஹி வக்தி தத்தாபனார்த்தான். சுவாமி, இந்த பகவான் இவர் ஸ்ரீயப்பதியான இல்லையா பகவான் நாராயணன்னா இல்லையா தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்னு இந்த பிரபந்தம் முழுவதும் சொல்றது. அப்படின்னாக்க இவ்வர்த்தத்தை இல்லையா ஸ்தாபிக்கணும். ஏன் தேவஸ்ரீமானு சுசித்தேகே கரணம் இதுவதன் ஏகமர்த்தம் சகஸ்ரே தத்தாபனார்த்தானே குணம். தத்தாபனார்த்தம்னா அதை ஸ்தாபிப்பதற்கு வேண்டியதான குணங்கள். ஏன் தன்னை அடைவதற்கு தானே உபாயபூதன் என்கிற திருவாமொழி பிரபந்தத்தில் முழுவதுமாக அருள் செய்யப்படுகிறதான இவ்வர்த்தத்தை ஸ்தாபிப்பதன் பொருட்டு தத்தாபனார்த்தானு தச தச குணம். அதை நிரூபிப்பதற்குரிய 10 குணங்கள் என்னென்ன? சேவ்யத்வாதீனு இல்லையா குணானு, சேவ்யத்வாதீனு இல்லையா தசார்த்தானு பிருதகிக சதகை பக்தி. தத்தாபன எதை தத்தாபனார்த்தம்னா எதை ஸ்தாபிப்பதன் பொருட்டு இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களில் நிரூபிக்கப்படுகிறதானே அவன் தன்னை அடைவதற்கு தானே உபாயபூதனானவன் என்கிற இவ்வர்த்தத்தை 1000 பாசுரங்களால் நிரூபிக்கப்படுகிற ஒரு அர்த்தத்தை
திரும்பி அதுக்கு 10 அர்த்தங்களை கொண்டு 10 குணங்களை கொண்டு அந்த ஒரு குணத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த 10 குணங்களையும் 10 சதகங்கள்னால முதல் 10ல சேவ்யத்துவம், 2ஆம் 10ல அதிபோக்கியத்துவம், 3ஆம் 10ல சுபகத்தனு சொல்லக்கூடிய பீஜமங்கல விக்கிரக தத்துவம், 4ல சர்வபோக்கிய அதிசாயித்துவம். மற்றவைகள்லாம் அல்பமான ஆச்சரியமான புருஷார்த்தங்களாக இருக்க ஸ்வப்பிராப்தியே நிரதிக புருஷார்த்தமாக இருக்கக்கூடியவன். அந்த புருஷார்த்தமாகிற பிராப்தியை அடைவதற்கு தன்னையே உபாயமாக்கி கொடுக்கக்கூடியவன். இல்லையா? கைமுறை இல்லாத பேருக்கு பிரபதன சுலபன். 7ஆம் 10ல அனிஷ்ட வித்வம்சீலகா, தன்னை அடைந்த பிரபன்னர்களுக்கு அவர்களுக்கு அனிஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கிறவன். இல்லையா? தன்னுடைய அடியார்கள் இருக்காங்க, அவர்களுடைய இச்சைக்கு அனுகுணமாக தான் நடக்கிறவன். அப்புறம் நிருபாதிகமான சுகுர்த்து பந்து, கடைசியில தத்பதவ்யாம் சகாயகா, அச்சிராதி மார்க்கத்தின் வழியாக இவர்களை தன்னுடைய தேச விஷயத்துக்கு அழைத்து செல்கிறோம். மொத்தம் சேவா யோக்கிய அதிபோக்கிய சுபகதனு சர்வபோக்கியாதிசாயி சத்வேதுதாதா பிரபதன சுலப அனிஷ்ட வித்வம்சீல பக்தச்சந்தானுவருத்தி நிருபதிக சுகிருத் தத்பதவ்யாம் சகாய அப்படின்னு இப்படி 10 அர்த்தங்கள். இந்த 10 அர்த்தங்களால எது ஸ்தாபிக்கப்படுறது? பிராப்திய பிராபக ஐக்கியம். அந்த ஒரே அர்த்தமாகிற பிராப்திய பிராபக ஐக்கியத்தை அதை நன்றாக நிரூபிப்பதற்காக வேண்டி, அதை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி 10 திருவாய்மொழியில 10 சதகங்கள்ல சேவியத்வாதிகளான 10 குணங்களை நிரூபிக்கிறார். இந்த 10 குணங்களும் சேர்ந்து அந்த ஒரு குணத்தை தாங்கி நிற்கிறது. அந்த பிராப்திய பிராபக ஐக்கியம் சொல்லக்கூடிய அந்த 1000 பாசுரங்கள் நானே சொல்லப்படுற ஒரு குணத்துக்கு இந்த 10 சதகங்கள் நானே சொல்லப்படுகிற சேவியத்துவ போக்கியபாவ சுபகதனுத்வாதிகளான இந்த 10 அர்த்தங்களும் இந்த 10 குணங்களும் அந்த ஒரு குணத்தை தாங்கி நிற்கிறதுக்கு சப்போர்ட். சரி, இந்த 10 குணங்கள் எதுட்டா அவைகளை எதுட்டாங்கிறது அதுக்கு சப்போர்ட் எதுன்னு கேட்டாக்க திரும்பி இந்த 10 குணங்களையும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 100 குணங்கள். அதுதான் 100 திருவாய்மொழிகள். உயர்நலம் உடையவன் அப்படிங்கிற திருவாய்மொழியில பரத்வம். அடுத்தபடியா வீடு முற்றவும் வீடு செய்துங்கிற திருவாய்மொழியில ஆசிரியக்கிற இடத்த எல்லோருக்கும் சமமானவன். 10 எளியவர் தெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகங்கிறதுல சௌலபியம். 5 மடனாராய் அழியத்தாய்ங்கிற திருவாய்மொழியில அபராத சகத்துவம். 5ஆம் திருவாய்மொழி வடவே உலகின் முதலாய வானோர் இவையை அறிவினையேன் தலைவே வெண்ண தொடுகுண்ட கல்வாய் என்பன் பின்னை என்கிற 5ஆம் திருவாய்மொழியில சௌசீரிய குணம். அடுத்தது பரிபதி ஈசனை பாடி விரிவது மேவலுருவி அப்படிங்கிற திருவாய்மொழியில இல்லையா சுலபமாக ஆராதிக்கப்படும். இவன் ஆராதிப்பது கொண்டு அருமைப்பட்டிருக்காது இல்லையா, வெகு சுலபமான அல்ப திரவியங்களை கொண்டு ஆராதிக்கப்படக்கூடிய சுலப ஆராதகத்தை உடையவன். 7ஆம் திருவாய்மொழியில இல்லையா ஆசிரியன வேலையிலேயே பல வேலையோடு அதிபோக்கியமானவன். 8ஆம் திருவாய்மொழியில இல்லையா நிருபாதிகமான ஆர்ஜவ குணத்தை உடையவன். 9ஆம் திருவாய்மொழியில இல்லையா அளவற்றதான தன்னுடைய போக்கியதையை சம்சாரித்து அனுபவிக்கிற இடத்துல சாத்மிக அர்த்தம் முதல்ல கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவம். ஏன்னா இந்த ஒரு சாமான்யமா இருக்கிற லௌகிக்கோ சேதன் இருக்காங்க, அதனிடத்துல இவனுடையதான போக்கியத்தை போல செஞ்சானாக்க இல்லையா குளப்படியில கடலை முடித்தார் போல இல்லையா இவனுக்கு நாசம் தான் இருக்கு. அதனால என்ன பண்றான் படிப்படியா இந்த நிறைய தெளிவோம். இப்போ நிறைய சாப்பிடணும் தான் தயாரிக்காக இருந்தாலும் ஒரே நாட்டில் அத்தனையும் வச்சுக்கோன்னு வாய் வச்சு திணிக்க மாட்டேன்.
இல்லையா முதல்ல கொஞ்சம் கொடுத்து அதை அந்த குழந்தைக்கு ஜெரிச்சு மேற்கொண்டு சாப்பிட்றதுக்கு இல்லையா அதுக்கான இது உண்டானது. அப்படியே படிப்படியா அது மாதிரி சாத்விக போக பிரதானம் பண்ணது. கடைசியில அவ்வியாஜ உதார பாவத்தை இப்படி இல்லையா. இது முதல் திருவாய்மொழியில உள்ள 10. அடுத்தது ரெண்டாம் 10 திருவாய்மொழியில முதல் திருவாய்மொழி எடுத்துட்டா அதுல சன விரகதசா துக்ககத்துவம், தன்னை பிரிந்து ஒரு சனகாலம் கூட இல்லையா ஜீவிக்க முடியாத துக்கத்தை உண்டது. ரெண்டாவது லலித துன்ப குணத்துவம் அப்படின்னு இப்படி 100 திருவாய்மொழிகள்லேயும் இல்லையா பரத்வாதி 100 குணங்களை இல்லையா உபாதனம் பண்ணி அந்த 100 குணங்களை கொண்டு இந்த 10 குணங்களை தாங்க. சரி, இந்த 100 குணங்களை தாங்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்த 100 குணங்கள்ல ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் 10 பாசுரங்கள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு குணம் வீதம் 1000 பாசுரங்களால 1000 குணங்களை இல்லையா இல்லையா வெளிப்படுத்தி அந்த 1000 குணங்களால இந்த 100 குணங்களை தாங்குற இல்லையா. இப்ப முதல் பாசுரம் உயர்நல முறை அவன் எவனவன் அப்படிங்கிறதான் திருவாய்மொழியில நிச்சீம உத்குணஸ்வாதி. நிச்சீமம்னாக அளவற்றதாக இல்லையா உயர்ந்து நிற்கக்கூடியதான கல்யாண குணங்களை உடையவன் இல்லையா. அதுக்கு இரண்டாவது பாசுரத்துல இல்லையா நிச்சயமோதி குணத்வாது அமித ரசதயா முழு நலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அபரிமிதமான ஞானாந்தைத்த சுரூபம். மூணாம் திருவாய்மொழியில அனந்த லீலாஸ்பதத்வாது நிலநிலை விசும்பிடை உருவினன் அருவினன் சொல்ல முடியா. இந்த பிருத்திவியிலேருந்து அந்த ஆகாசம் வரையிலும் உள்ளதான சகல பதார்த்தங்களை லீலாய் பூட்டியில் உள்ள சமஸ்த பூத்தங்களையும் தனக்கு லீலாஸ்பதமாக தனக்கு லீலா விஷயமாக கொண்டவன். 4, 5, 6வது பாசுரங்கள்ல ஸ்வாயத்தா சேஷ சத்தாஸ்தி எதனபிதா வைபவாது இல்லையா சுவாதீனமான இல்லையா இந்த ஜகத்துல சேத்தனாச்சேத்தனமான சகல பதார்த்தங்களுடையதான ஸ்வரூப சத்தை அதை தனக்கு அதீனமாக கொண்ட 4ஆம் பாசுரத்தை. 5வது பாசுரத்துல இந்த ஜகத்துல உள்ள சகல பதார்த்தங்களுடைய ஸ்திதி இருக்கு, அந்த ஸ்திதியெல்லாம் தனக்கு அதீனமாக கொண்டவன். அடுத்தபடியா சகல வஸ்துக்குள்ளான பிரவருத்தி நிவர்த்திகளான இல்லையா செயல்கள் இருக்கு, வியாபாரங்கள், அவைகள் எல்லாம் தனக்கு அதீனமாக கொண்டவன். ஸ்வாயத்தா சேத சத்தா ஸ்திதி யதன விதா வைபவாது. இது 4, 5, 6வது பாசுரத்தை. 7வது பாசுரத்தை வைஸ்வரூபியாது உடல் விசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன் சுடர்மிகு இந்த ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்கள் விஸ்வம் முழுவதையும் தனக்கு சரீரமாக கொண்டு அதில் ஆத்மாவாக இருக்கிறவன். இது 7ஆம் பாசுரத்தினுடைய 8வது பாசுரத்துல வைபவாத்து வைஸ்வரூபியாது திரியக்ஷம் பிரம்ம ஆத்மபாவம். திரியக்ஷன் சொல்லக்கூடிய யாரு? முக்கண்ணனாகிற ருத்ரன் பிரம்மா இவர்களுக்கும் அந்தர்யாமையாக ஜகத்தினுடைய சிருஷ்டி சம்ஹாராதிகளை பண்ணுகிறார். புறம் ஒரு 3 பிரித்து அமரர்க்கும் அருவியந்து 6ஆம் நயன் என உலகை சமைத்துடன் திரியக்ஷம் பிரம்மாத்ம பாவாது சதா சதா அனகதேகே. அதாவது எந்த பதார்த்தத்தை உலது இயலுதுன்னு சொல்லக்கூடியதால் 2 தன்மைகளை உடையதாக சகல பதார்த்தங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு எப்படித்தான் நாஸ்திகரான சூன்யவாதிகள் போன்றவர்கள் கலத்தினால் அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மையை உடையவன். உளனெனில் உளன் அவன் உருவமி உருவுகள், உளன் நலனெனில் அவன் அருவமி வருவுகள், உளனென இளனென இவை குணமுடைமையில் உளன் இரு தகமையோடு ஒளிவிலன் பறந்தே. இதுதான் சதா சதா. சத் என்றால் உளன், அசத் என்றால் இளம். அவன் உளன் என்று சொன்னால் எப்படி உளனோ அப்படியே இளன் என்று சொன்னால் அப்படியே உளன். ஆசிரியனா இருக்கிறனா கேட்டா சாஸ்திரம் இல்லையா
இப்படிப்பட்ட ஈஸ்வரன் உலன் அப்படின்னு சொன்னேன்னாக்க நாஸ்திகன் என்ன சொல்லணும்? இப்படிப்பட்ட ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ண, இப்படிப்பட்ட ஈஸ்வரனை ஒத்துட்டு தான் அவன் இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த ஐயர் சொல்றாரு, இவர் சொல்ற மாதிரி ஒரு ஈஸ்வரன் இல்லைன்னு அவன் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணியாங்கன்னா, இவர் பாக்கில் இருக்கிற ஈஸ்வரனா அவன் புத்தியில தெரிச்சுட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியும். கட்டம் இல்லைன்னு சொல்றவன் முதல்ல புத்திய கட்டத்துல நிறுத்திட்டு அந்த கட்டம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால உலனெனில் உலன், நான் வைதிகனான், நான் உலனெனில் அவன் உலன். அதே மாதிரியே அவைதிகனான நீ இளன்னு சொன்னா அப்போதுதான் அவன் உலன். ஏன் அதான் உலனென இளனென இவை குணமுடைமையில் உலனிது தகமையோடு ஒழிவிலன் பரந்து சதசது அவகதேகே சர்வ தத்துவேசு பூர்த்தேகே. இல்லையா விபுவான இல்லையா ஆகாசம் முதலானவற்றோடு அணுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறு நீர் சிகிலை பிரஜந்தமாக உள்ள எல்லாத்திலையும் சுக்கரமாக வியாபித்து வியாப்தி சௌகரியத்தை உடையது. இப்படிப்பட்டவர் இந்த பரத்வத்தை இந்த பத்தையும் ஒன்று நிரூபிக்கிறார். நிச்சயமோத்ய குணத்வாது அமிதரசதையா அனந்த லீலாஸ்பதத்வாது ஸ்வாயத்தா சேஷ சத்தா ஸ்திதி யதனபிதா வைபவாது வைஸ்வரூப்பியாது. இந்த ஸ்லோகம் பார்க்கணும்னா எங்க பாடுது? முதல் திருவாய்மொழிக்கு உள்ள ஸ்லோகம். நிச்சயமோத்ய குணத்வாது அமித ரசதயா அனந்த லீலாஸ்பதத்வாது ஸ்வாயத்தா சேஷ சத்தா ஸ்திதி யதனபிதா வைபவாது வைஸ்வரூப்பியாது பிரியக்ஷம் பிரம்மாத்மபாவாது சதசத் அவகதேகே சர்வ தத்வேஷு பூர்த்தேகே பஷ்யன் யோகி பரம் தத் பத கமலநயோனத்தை அன்வசாத்து ஆத்மசித்தம். அவன் திருவடிகளை தோடு எழுதி என்று தன் மனதை அதில் ஈடுபடுத்தினார். ஆக முதல் திருவாய்மொழி சொல்லப்பட்டது பரத்வம், பரநடிமேல் குருகூச்சரகோகம். அந்த பரத்வத்தை இந்த 10 நாளையும் நிரூபித்தார். அது மாதிரி ஒரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு குணம் வீதமாக 1000 பாசுரங்களுக்கு 1000 குணங்களை இல்லையா அனுபவத்தில் உணர்ந்து அந்த 10 பாசுரங்கள்னால ஒவ்வொரு தசக குணத்தை ஸ்தாபித்தா 10 தசக குணங்களை கொண்டு ஒரு சதக குணத்தை ஸ்தாபித்தா அப்ப 10 சதக குணங்களையும் கொண்டு கடைசியில் திருவாவூர் பிரபந்தத்தினுடைய ஏற்ற குணத்தை நிரூபித்த. ஆமா, அந்த ஒரு குணத்தை தாங்கிறதுக்கு 10 குணம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு பத்திரையும் சொல்லப்பட்ட சேவியத்துவம் போக்கியபாவம் முதலான 10 குணங்கள். அந்த 10 குணங்களை தாங்குவதற்கு 100 குணங்கள். ஒரு 10 குணத்தை ஒரு குணத்தையும் ஒவ்வொரு 10 குணம் தாங்க. அவைகள் தான் அந்த நிச்சயம் குணத்வாத்துன்னு சொல்லக்கூடியதானே. அப்படி தெரியும் 1000 பாசங்கள் 1000 குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 1000 குணங்களை கொண்டு 100 அந்த ஒவ்வொரு 100 பாசங்களையும் 1000 பாசங்களை கொண்டு தண்டித்தார் இல்லையா? முதல்ல பாருங்க 1000, இந்த 1000 குணங்கள்னால தரிக்கப்படுகிறது ஒரு 100 குணங்கள் இல்லையா? அப்புறம் அந்த 100 குணங்களால் தரிக்கிற 10 குணங்கள், இந்த 10 குணங்களால் தரிக்கப்படுகிறதான தேவஸ்ரீமா சுசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே சேவியத்வாதீனு தசார்த்தானு பிரபதிக சதையி சதகையி வக்தி தத்தாபனார்த்தானு ஐகைகஸ்யாத்து பரத்வாதிஷு தசக குணேஷு ஆயத்தந்தே ததாத்தே இல்லையா? தத்த ஜாதா அனுகுண அந்த ஒரு பாசுரத்துக்கு உள்ளதான 1000 குணங்களை கொண்டு இல்லையா பங்கு சங்கியா இல்லையா? திரும்பவும் 1000 பாசுரங்கள்லையும் உள்ள ஒரு பாசுரத்தால் பிரதிபாதிக்கப்படுகிற ஒரு குணமாகிற 1000 குணங்களை கொண்டு அந்த தசக குணங்கள்
இது பரத்வாதி தசக குணங்களை நிச்சயமோத்யத்வாதி குணத்வாதுன்னு சொல்லக்கூடியதான 1000 காதான பாசுரம், பிரதிபாசுரம் ஒரு குணத்தை கொண்டு 1000 குணங்களை கொண்டு பிரதி தசகம் ஒரு குணமாக இருக்கக்கூடிய 100 குணங்களை தான் பரத்வாதி குணங்களை தாங்கிறார். அப்புறம் பிரதி தசகம் உள்ளதான குணங்களை கொண்டு பிரதி சதகம் உள்ளதான சேவியத்வாதி குணங்களை தாங்கிறார். அப்புறம் பிரதி சதகம் உள்ளதான சேவியத்வாதி 10 குணங்களை கொண்டு தேவ ஸ்ரீமா சுசித்தேகே கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த திருவாவூழி பிரபந்தம் முழுவதுக்கும் உள்ளதான ஒரு குணத்தை தாங்க. என்ன ஈனியன் இல்ல பவுண்டேஷன் கட்டுற மாதிரி கட்ட தேவஸ்ரீமா சுசித்தேகே கரணநிதி வதம் ஏகமர்த்தம் சகஸ்ரே சேத்யத்வாதீனே दशार्थान प्रतिजिह शतकैः वक्ति तत्स्थापनार्थान ऐकैकस्यात् परत्वादिषु दशकगुणे स्वायतन्ते तथा ते तत्तज्जातानुगुणानां अनुविदधति तत्पङ्क्तयः पङ्क्तिसङ्ख्याः 1000 எண்ணிக்கையுடையதான 1000 குணங்கள்னாலே இந்த 100 குணங்களை தரிக்கிறார். சேத்யத்வாது போக்யபாவாது சுபதனு விபவாது சர்வ போக்யாதிகத்வாது தத்தேது தானாத் சீத விவசதையா சாஸ்விதானிஷ்ட கிருத்வாது பக்தகண்டானுவృత్తேஹே நிருபதிக சுகிருத் பாவதः சத்பதவ்யாம் சாஹாயாச்ச ஸ்வசித்தேஹே ஸ்வயமிக கரணம் ஸ்ரீதரः பிரத்யபாதி. 10 பாசுரம் இந்த 10 இருக்கே 10 சதகங்கள், இந்த 10 சதகங்கள்ல உள்ளதான 10 குணங்கள்னால தன்னை அடைவதற்கு தானே உபாயம் என்று ஸ்ரீதரன் நிரூபிக்கப்படுகிறார். ஸ்ரீதரः பிரத்யபாதி, பிரத்யபாதின நிரூபிக்கப்பட்டார். ஸ்வசித்தேஹே ஸ்வயமிக காரணம் ஸ்ரீதர, தன்னை அடைவதற்கு தானே உபாயன் என்று ஸ்ரீதரனான பகவான் நிரூபிக்கப்பட்டான். இல்லையா? அதுக்கு காரணமான 10 குணங்கள் என்ன? சேவ்யத்வாத். சேவ்யத்வாத்னாக்க சேவா யோக்கியத்வாத். இரண்டாவது போக்யபாவம். முதல் பத்திரம் உள்ள சேவ்யத்துவம், இரண்டாம் பத்திரம் உள்ள போக்யபாவம், மூணாம் பத்திரம் உள்ள சுப தனு விபவா, தனுன விக்கிரகம், சுப தனு விபவாத்து. நாலாவது சர்வ போக்ய அதிகத்வாத். ஐஸ்வர்ய கைவல்யாதிகளான அனித்தியமான அல்ப புருஷார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டு சர்வத்தையும் காட்டிலும் அதிகமான நிர்திசயமான புருஷார்த்தத்வாத். அஞ்சாம்பத்தில் சொல்லப்பட்ட சேய சத்யேது தானாத். தன்னையே பரம புருஷார்த்தமாக கொடுக்கக்கூடியவனும் அந்த பரம புருஷார்த்தத்தை கொடுப்பதற்கு தன்னையே உபாயமாக வழங்கக்கூடியவன். சேயோ தானாது சத்யேது தானாத். அடுத்தபடியா ஸ்ரீத விவசதையா, ஆசிரியர்களான அடியார்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வசப்பட்டவனாக. அதான் ஆரம்பத்துல. ஏழாம்பத்துல சுவாசித்த அனிஷ்ட கிருத்வாத். தன் அடியார்கள் இருக்காளே ஆசிரியர்கள், அவர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் அபகரிக்கணும். அவர்களுடைய அனிஷ்டங்கள்னா அர்த்தம் அவர்களுடைய துக்கங்கள், அவர்களுக்கு அனிஷ்டமான சம்சாரத்தை அவர்களுக்கு அபகரிச்சிருவோம். பக்த சந்தானு விருப்பே. சந்தம்னா விருப்பம். தன் அடியார்களுடையதான விருப்பம் இருக்கு இல்லையா, அதற்கு அனுகுணமாக தன் விருப்பத்துக்கு அவர்களை நடத்தாமல் தன் அடியார்களுடைய விருப்பத்துக்கு தான் கட்டுப்பட்டு. அதாவது அப்படி முதல்ல தன் அடியார்களுடைய அனிஷ்டத்தை போக்குறோம், அடுத்ததுல இஷ்டத்தை கொடுக்கிறோம்னு சொல்லல, அவர்களுடைய இஷ்டத்துக்கு அனுகுணமாக தாங்க. தன் அடியார்கள் தன்னை பார்த்து நீ இப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி இருக்கிறோம். அவர்களுடைய அனிஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு இஷ்டத்தை கொடுக்கிறோம்னு சொல்லல, அவர்கள் இஷ்டப்படி தான் நடக்கிறோம்.
பட்டச்சண்டானுவருத்தே, பக்தர்களுடைய சண்டம் அப்படின்னா விருப்பத்தை அனுவர்த்திக்கிறோம். தன் விருப்பத்துக்கு அவர்களை திருப்பாமல் அவர்களை விருப்பத்துக்கு இல்ல தான் அதை பின்பற்றி போகணும். பக்தச்சண்டானுவருத்தே நிருபதிக்க சுகுர்பாவதா, நிருபாதிகமான பாந்தவியத்தை சுகுர்பாவத்தை உடையது. லோகத்துல பகவான் ஒருத்தம் நிருபாதிகமான பந்து, மற்றவர்கள் ஔபாதிகமான பந்து தான் இல்லையா. இந்த ஜென்மாவில் புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்னால இவனுக்கு பத்னியாகவும் புத்திரர்களாகவும் மற்றும் உள்ள பந்துக்களாகவும் மித்திரர்களாகவும் இந்த கர்மா முடிஞ்சவொன்னு இவர்களை கிடையாது. ஆனா சர்வேஸ்வரன் மொத்தம்தான் பந்து மகிழத்தை நம்பும். அவன் தான் நிருபாதிக சுகுர்பாவம். கடைசியில சத்தவத்யான் சகாயாதி, சத்தவதி அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்தியாதி மார்க்கத்திலேயே அந்த மார்க்கத்திலையும் நம்முடைய உணர்ந்து நம்மை திருவிழா இந்த 10 காரணங்கள் இல்லையா. ஸ்ரீதரா இல்லையா, ஸ்வசித்தேகே கரணமிதி பிரத்யேகம், சேவியத்வாது போக்யபாவாது சுபதனு விபவாது சர்வ போக்யாதிகத்வாது. முதல் 10 சேவியத்வாது, 2ஆம் 10 போக்யபாவாது, 3ஆம் 10 சுபதனு விபவத்வாது, 4ஆம் 10 சர்வ போக்யாதிகத்வாது, 5ஆம் 10 சேயஸ்தேது தானாத்து, 6ஆம் 10 சித விவசதையா, 7ஆம் 10 ஆசித அனிஷ்ட கிருத்வாத்து, அனிஷ்டத்தை ஹரணம் பண்றாங்க. 8ஆம் 10 பக்தச்சண்ட அனுவருத்தேகே, 9ஆம் 10 நிருபாதிக சுகுர்பாவத்தினாலே, 10ஆம் 10 சத்பதவியாம் சகாயத்வாத்தினால இந்த ஸ்ரீதரன் ஸ்வசித்தேகே ஸ்வயம் கரணமிதி ஸ்ரீதரஹா பிரத்யபாதி. ப்ரூதே காதா சகஸ்ரம் முரமதன குண சோமகர்ப்பம் முனீந்திரஹ பிரத்யேகம் சாஸ்திர காதாக பதித விபுகுணாக ஸ்பஷ்டம் அத்தியக்ஷயாமஹ தத்ராசங்கீர்ண தத்ததசக குண சதஸ்தாபன ஔச்சித்யயுக்தானே ஐதம் பர்யாவருத்தானே ஆகணித குணிதானே தத்குணான் உக்ரணீமஹ. சூதே காதா சகஸ்ரம் முரமதன குண சோமகர்ப்பம் முனீந்திரஹ பிரத்யேகம் சாஸ்திர காதாக பிரதித விபுகுணாக ஸ்பஷ்டம் அத்தியக்ஷயாமஹ.